ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஒரு குட் நியூஸ் சொல்ல போகிறேன். என் வாழ்க்கையிலேயே ஃபஸ்ட் டைம் செஸ்ஸில் நான் ஒரு வின் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் நான் 45 to 50 கேம்ஸ் விளாண்டிருப்பேன். அதில் 10 கேம்ஸு ட்ரா ஆகிடுச்சு. மிச்சம் கேம்ஸ் ஃபுல்லாக தோற்றுட்டே இருந்தேன். இப்போ என்னோடய 51st மேட்ச் விளாண்டேன். 51st மேட்ச் நான் ஃபஸ்ட் டைம் ஜெயிச்சிருக்கேன். அது எப்படி நான் விளாண்டேன்னா இப்போ நான் பார்க்க போகிறோம். நான் பண்ணதுலேயே 3 கிரேட் மூவ்ஸ் பண்ணியிருக்கேன். 7 பெஸ்ட் மூவ், 3 எக்ஸலண்ட் மூவ் பண்ணியிருப்போம். இப்போ என்னென்ன பண்ணேன்னு சொல்லி உங்கள்கிட்ட இப்போ காட்ட போகிறேன். பார்ப்போம் வாங்க. நான் ஒயிட் ப்ளே பண்ணேன். ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க வந்து பிளாக் ப்ளே பண்ணாங்க. இப்போ நான் ஒயிட் இப்போ ஃபஸ்ட்டு மூவ் பண்ணுறதுக்காக நான் வந்து என்னோடய பானை எடுத்து D5 நகர்த்தினேன். சைட் D4. அதுக்கு பிளாக்கோட பானை D5. இப்போ நைட்டை வச்சு C3 மூவ் பண்ணேன். அவங்க வந்து நைட்டை வச்சு C6 மூவ் பண்ணாங்க. இப்போ நான் வந்து என் பானை G4க்கு நகர்த்தினேன். அங்கே பிஷப்பை வச்சு என்னோடய பானை G4க்கு நகர்த்தி வெட்டிட்டாங்க. இந்த மாதிரி ஆட்டம் போயிட்டே இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்டே இருங்க. இப்போ நான் கிங்குக்கு செக் அடித்தேன். கடைசியில் என் குதிரையை விட்டுட்டாங்க. இப்போ அவங்களோட பைசப்பை வச்சு இப்போ என் ராஜா செக் பண்ணியிருக்காங்க. நான் இன்னொரு பிஷப் இங்கே மூவ் பண்ணி D2க்கு மூவ் பண்ணி அதை பிளாக் பண்ணிட்டேன். இப்போ அவங்க வந்து தன்னோட நைட்டை E7க்கு மூவ் பண்ணாங்க. நான் என்னோடய பிஷப்பை வச்சு B4ல் அவங்க அந்த காயினை வெட்டிட்டேன். அதாவது இங்கே என்ன இருந்துச்சுன்னா, இப்போ நான் வந்து என்னோடய குயினை E3க்கு நகர்த்தி இப்போ ராஜாவுக்கு செக் வச்சுருக்கேன். அடுத்த மூவ் ராஜா தப்பிச்சிட்டாங்க. இப்போ நான் வந்து நைட்டை F5க்கு மூவ் பண்ணி இப்போ செக்மேட் வைக்கலான்னு பார்த்தேன். அடுத்து பிளாக் வந்து தன்னோட நைட்டை வச்சு B4 நகர்த்தினாங்க. நான் எனக்கு கியூனை வச்சு C5க்கு நகர்த்தி செக் வச்சுட்டேன். அடுத்து பிளாக் வந்து தன்னோட கிங்கை வந்து சேவ் பண்ணுறதுக்காக G8 நகர்த்திட்டாங்க. இப்போ என்னோடய நைட்டை வச்சு இப்போ H6 நகர்த்தி செக் பண்ணியிருக்கேன். இப்போ தான் பாருங்கள் செக்மேட் வைக்க போகிறேன். அதாவது பானை வச்சு என்னோடய H6ல் என்னோடய நைட்டை வெட்டிட்டாங்க. அதுக்கு பதிலாக என்னோடய ரூக்கை வச்சு G1ல் ப்ளே பண்ணி செக்மேட் பண்ணிட்டேன். அவ்வளோதான், கேம் முடிஞ்சிச்சு. நான் ஃபஸ்ட் டைம் ஜெயிச்சதை உங்கள்கிட்ட பகிரலான்னு தான் இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணியிருக்கேன். இந்த நாளை நான் என்னால் மறக்கவே முடியாது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.